மனுஷன் எப்படி இருக்கான்? ஆவியாகத்தான் இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆத்துமா மனது கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் சரீரங்கிற வீட்டுக்குள்ள கூடியிருக்கிறான். ஓகே, அவனே ஆவி மனுஷன். மனுஷன் என்பது ஆவி. ஓகே, இந்த மனுஷன் தான் கண்ணுங்கிற ஜன்னல் வழியாய் உலகத்தை பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கான். ஒரு நாள் வரும், சரீரம் இந்த வீடு பழசாயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? சரீரத்தை விட்டுட்டு ஆவி கிளம்பிடும். எங்க போகும்? மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்பும், ஆவியோ தன் தந்தை தேவனிடத்துக்கு திரும்பும். அந்த நிலைக்கு போயிடும். திரும்பவும் சரீரம் பூமியில் எடுக்கப்பட்டதுனால இது பூமிக்கு போயிடும். ஆவி தேவனுக்குள்ள இருந்ததுனால அது ஆண்டோட ஆவி போயிடும். இது மனுஷ ஆவி. சரியா? இப்போ உலகத்தான் அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்குள்ளும் அசுத்தாவி இருக்கு. இருக்கல வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பிசாசு அவனும் ஒரு ஆவிதான். அவன் தான் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எல்லாத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறான், அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அவன் வாழ வேண்டிய பிரகாரம் வாழ முடியாதபடிக்கு அவனை இன்னும் சிறையிருப்புக்குள்ளத்தான் ரட்சிக்கப்பட அத்தனை பேரும் இருக்கிறார்கள். அங்க அசுத்தாவியும் அதுவும் வேலை செய்து கொண்டு தான் இருக்கு. ஆதி முதற்கொண்டு அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் அவன் வரான். ஓகே, அதனாலதான் இப்ப ஆண்டு ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை யாக்கோப்பு சொல்லுகிறான், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிற்கணும். அடுத்து பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். சரி, இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஏன்னா அவன் ஆதி முதற்கொண்டு இந்த வேலை பண்ணிட்டு கவனமா இருக்கான். ஆதாம வஞ்சிச்சது போல, ஏவாளை வஞ்சிச்சது போல இன்னைக்கும் சபையை வஞ்சிக்கிறதுக்கு அவன் எத்தனை மணி தேடிக்கிட்டே இருக்கிறான். அதுல கவனமா இருக்கிறான். அதனால நீங்க அவனுக்கு இடம் கொடுத்துறாதீங்கன்ற. நீங்க இடம் கொடுத்துறாதீங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்படி நின்னீங்கன்னா அவன் உங்களை விட்டு தேவனுக்கு தான் கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்போ அந்த அசுத்தாவி நம்ம தொட முடியாது. அதனால வேதம் தெளிவாய் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர், நமக்குள்ள ஆவி ஆவியாகிய தேவன் பெரியவர். அந்த பெரியவரை கொண்டு தான் இப்ப என்ன செய்யுங்க? ஆண்டு சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற ஆவி வல்லமையுள்ள ஆவி, உனக்குள்ள இருக்கிற பலனுள்ள ஆவி. இந்த ஆவி கொண்டு என்ன செய்யுங்க? பிசாசு விரட்டுங்கள், வியாதிஸ்தனை சுஸ்தமாக்குங்கள், நவமான பாஷைகள் பேசுங்கள் சொல்றாருல. இந்த ஆவியினால தான் இது எல்லாத்தையும் மாற்ற முடியும். அதுக்குதான் மனுஷாவியோடு கூட தேவ ஆவியானவரும் இப்போது நமக்குள்ள வாசம் பண்ணுகிறபடியினால இப்ப அவருடைய பலத்துல எல்லாத்தையும் மாற்ற முடியும்.